எமது தாயக விடுதலை போரின் பொழுது வீரச்சாவை தெரிவிக்கொண்ட எமது மாவீரர்களுக்காகவும் அதன்பால் கொல்லப்பட்ட மக்களுக்காக அவனுக்கு இன்றைய நிகழ்வுக்கு இங்கு வருகின்றிருக்கின்ற புனித பூமி தாயக கட்சியினுடைய தலைவர் அவர்களே மற்றும் போராளிகளே, இந்த விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் செயலாளர் உறுப்பினர்களே அனைவருக்கும் இன்னொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, புனித பூமி கட்சியானது மக்கள் கட்சி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட கட்சி. பரவலாக யாழ் மாவட்டம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு சகல மாவட்டங்களிலும் புனித பூமி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தின் வட்டக்கட்சி கல்மடு நகர், நாவல் நகர் பகுதியிலே இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. புனித பூமி கட்சியானது தனியாக ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்தில் எமது மக்களுக்கு சில வேலை திட்டங்களை செய்து எமது கிராமத்தின் சில தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் தான் இந்த கட்சி உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினமானது நாவல் நகர் இந்த கிரவுண்ட்ஸிலே சில வேலை திட்டங்களை செய்வதற்காக எமது மனித பூமி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் இங்கு வருகின்றிருக்கின்றார். ஆகையால் நாங்கள் எல்லோருமே ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வேலை திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உதவும் என்று கேட்டு இப்பொழுது யாழ் மாவட்ட அமைப்பாளர் செலியன் அவர்களை உரையாற்றும். தலைமை தாங்கியவருக்கு வணக்கம். அன்பானவர்களே, புனித பூமி மக்கள் கட்சியினராகிய நாங்கள் பெரும்பாலுமாக கிராமங்களை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். கிராமங்கள்ல நகரங்களுடைய ஒரு அடித்தளம். உங்களுடைய உருவாக்கம், உங்களுடைய செயற்பாடு தான் நகரத்தினுடைய பார்வையை பெருசுபடுத்தி காட்டும். இப்போ நாங்கள் இதில் நிற்கலையே ஒரு தம்பி சொன்னால் நான் நெல் ஏற்றிட்டு வராண்டு, இன்னும் ஒரு ஆள் நெல் ஏற்றுறதுக்கான ஒரு ஆயத்தத்தை செய்து கொண்டு வந்திருப்போம். இது ஒரு சந்தோஷமான விடயம். என்னென்னா, உங்களுடைய உற்பத்திகள், உங்களுடைய தொழில் சார்ந்து கொண்டே நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறதுன்றது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இதுதான் உண்மையும் கூட. ஒரு மனிதன் உழைத்து கொண்டிருக்கிறதும் அதனோடு சார்ந்து தன்னுடைய நகர்வுகளை நகர்த்துறது தான் சரியானதாக இருக்கும். அது இந்த கிராமங்களில் தான் நடக்கும். நகரங்களில் பார்த்தீங்கன்னா அது நடக்காது. அவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வியாபாரம் எதுவும் செய்வான், அதுக்கடுத்து அவன் தன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. கிராமத்தில் இருக்கிறவன் கிராம நிலையில பார்ப்பான், முன்னேற்றம் பார்ப்பான், விளையாட்டுகள், அபிவிருத்திகள். இப்போ வட்டக்கட்சியில் வந்து கொண்டிருக்கிற அடுத்த மாட்டு வண்டி சவாரி நடக்குது. அப்போ இதெல்லாம் இந்த கிராமங்களில் வந்து மக்களை வந்து ஒன்றிணைச்சு ஒரு ஒற்றுமையான ஒரு வாழ்வுக்கு வைக்கக்கூடிய இடங்கள்ன்றது கிராமங்கள் தான். அப்போ இன்றைக்கும் கிராமங்கள் வன்னியில கிராமங்களாக இருக்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதை விட இன்றைக்கு இந்த போனுகள், தேவையில்லா விடயங்கள் எல்லாம் புகுந்து நிறைய கிராமங்களை சீரழித்தாலும் இன்னும் நிறைய கிராமங்கள் தங்களுடைய அந்த பண்பாடுகளை இழக்காம, கலாச்சாரங்களை இழக்காம, தங்களுடைய வரலாறுகளை இழக்காம, தங்களுடைய அந்த செல்லறிய சரியா நகர்த்துறது கிராமங்கள்ல தான் இருக்கு. அதுலேயும் இந்த வட்டக்கட்சி ஒரு முன்னுதாரணமான கிராமம். நாங்கள் நிறைய காலம், இன்றைக்கு இல்லை 90ஆம் ஆண்டுலேருந்து நான் இந்த கிராமங்களில் வந்து வேலை செய்திருக்கிறேன். எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான கிராமங்கள். இந்த முள்ளியவளை மாதிரி அப்படி இப்படி அந்த சரியான கட்டுக்கோப்புகளை வழி நடத்தி கொண்டு வர கிராமங்கள் இது. ஒன்று தவறுகள் இருக்கும், அது இல்லைன்னு சொல்லலாது. ஆனால் ஒருத்தன் அதில் பவுடர் வாங்கி விற்றுருப்பான், இல்லை கஞ்சா அடிச்சிருப்பான். அதை வச்சு கொண்டு கிராமங்களை நாங்கள் முடிவெடுக்கலாது. அது 1 10 இருக்கத்தான் செய்யும். வீட்டு யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் இருக்கு. எல்லா இடங்களையும் அவன் பிடிக்கிறான், எல்லா இடங்களையும் பிடிச்சி உள்ள போடுறான். ஏன்னா நடந்து கொண்டே தான் இருக்கு. இதை ஒரு பக்கத்தால இதை உருவாக்கி விட்டதும் அவங்க தான். அப்ப கிராமங்களை நோக்கி நாங்கள் நகர நோக்கம் என்னென்னா, உங்களுடைய பார்வைகள், இந்த பண்பாடுகள், கலாச்சாரங்கள், எங்களுடைய வரலாறுகள். நாங்கள் சாதாரணமான மனிதர்கள் இல்லை. நிறைய அழிவுகளை, நிறைய துன்பங்களை, நிறைய துயரங்களை சந்திச்ச நாங்கள். எங்களுடைய இனத்துக்கு ஒரு தனிப்பெரும் வரலாறு இருக்கு. இன்றைக்கு மலங்கெடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லை இன்றைக்கு வெளிச்சொல்ல தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு காலம் கணிஞ்சு வரும். ஆனா இங்கே இருக்கிற வரலாறுகளையும், இங்கே இருக்கிற பண்பாடுகளையும், இங்கே இருக்கிற கலாச்சாரங்களையும் அதை பேணி பாதுகாக்கிறதும், அடுத்த சந்ததிக்கு அந்த வரலாறுகளை கடத்துறதும் உங்களோட கையில தான் இருக்கு. இப்ப இந்த இளைஞர்களும் பாராமுகமாக நீங்களும் இதுல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்பீங்கள் என்றால் முழுக்க ஒட்டு சிதறி போயிடும். இந்த இனத்துக்கு வரலாறு இல்லாம. அப்ப நாங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கு இதுல இருக்க தம்பியாக்கள் எல்லாம் இன்னொரு 15-10 வருஷம் போச்சுன்னா இவங்கெல்லாம் இந்த கிராமத்தின பெரிய நாங்கள் 90ஆம் ஆண்டு வரைக்கும் இங்க பிறந்திருந்ததெல்லாம் இன்னைக்கு பெரிய ஆக்களா இருக்கிறாங்க, பெரிய தொழிலதிபரெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு இதுல இருக்க சின்ன குழந்தைகள் இன்னொரு 15 வருஷத்தால வந்து பாருங்க, அவன் ஒரு பெரிய பைக்கை வச்சு அப்படி நிற்பான், இன்னொருத்தன்
இல்லாம இல்லை. இன்றைக்கு நாசாவில் இருந்து இங்கிலாந்துல இருக்கிற இராணுவத்தில் இருக்கிறாங்க, சுவிஸ்ல இருக்கிற இராணுவத்தில் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடங்களையும் அதோட ஒவ்வொரு பாராளுமன்றங்களுக்கும் எங்களுடைய மண்ணை சேர்ந்தார்கள் ஆட்சி செலுத்துறாங்க. இப்ப இல்லைன்னு சொல்லுங்க, மாறாது. அங்க போய் அவங்க அந்த ஏரியாவில் இறங்கி வேலை செய்து வளர்ந்து அந்த மக்களை பழகி அங்க எலெக்ஷன் கேட்டு அங்க ஒரு உறுப்பினராகிற அளவுக்கு இந்த இனம் விரிஞ்சு போயிருக்கு, பறந்து இருக்கு. இதுக்கு இந்த போராட்டம் தான் காரணம். அதை யாரும் இல்லைன்னு சொல்லலாம். இந்த போராட்டமும் இந்த மக்கள் செய்த அர்ப்பணிப்புகளும் தங்களுடைய போராட்ட சிந்தனையும் தான் இன்றைக்கு உலகத்துல பறந்து உலகத்தை ஆள்ற அளவுக்கு தமிழன் பழையபடி வளர்ந்திருக்கிறது. அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். ஆனா எங்கதான் நாங்க வாழ்ந்தாலும் எங்களுக்கான மண் இதுதான். அவர் பிரான்ஸ்ல இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், லண்டன்ல இருக்கலாம், ஜெர்மன்ல இருக்கலாம். அவருக்குரிய மண், அவர் பிறந்த மண், அவருக்கு ஒரு நாடு இருக்குன்னால் அது எங்கிடம் அவர் இங்கேதான் வர வேணும். அவர் எங்க இருந்தாலும் அவருடைய கனவு இங்கேதான் இருக்கு. அவருக்கான ஒரு இப்ப சும்மா ஒரு மனிதன் இருந்தா அவர் லண்டன்ல பிறந்து வளர்ந்துருக்கலாம். நீ எந்த நாடுன்னு தானே அவன் கேட்பான். லண்டன் போடையிலானே அவர் மற்ற கட்சின்னு தானே போட வேணும். அப்ப அவருடைய நாடு இதுதான். அதுல அவங்க சரியான தெளிவா இருக்கலாம். நான் வழியா பாக்குறேன், வெளிநாடு புலம்பெயர் வாழ்ற சமூகத்தின் பிள்ளைகள் இந்த எங்களுடைய வரலாறை கடத்துறதுல அவங்க சரியான உறுதியா இருக்கலாம். அவங்களுக்கு வசதி இருக்குது. ஆனா அவங்க அந்த வசதியான வாழ்க்கையிலும் அதை மறக்கல. அதுதான் எங்களுக்கு தேவை. வசதிகள் வரைக்க, வாய்ப்புகள் வரைக்க, வாழ்க்கை வரைக்கல, போதை வரைக்கல, பெரிய ஆடம்பரங்கள் வந்தும் அவன் இந்த எங்களை மாவீரர்களையோ மறுக்கல யாரும். அப்ப இந்த வரலாறுகள் எங்களோட இனத்தால கடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்குது. இந்த நாங்கள் என்னதான் எங்களுக்கு தலைவடி வந்தாலும் இதையும் எங்களோட மக்கள் இன்னும் விடையில. எங்களுக்குள்ளேயே சில கூத்தாடிகள் வந்து அதுக்கு விளையாட்டு காட்டுவினோம். என்றாலும் எங்களுடைய இளைஞர்களும் எங்களுடைய மக்களும் எங்களுடைய வரலாறுகளை சுமந்து செல்றதிலையும் கடத்துறதிலையும் சரியான உறுதியோடு இருக்கிறோம். அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் இந்த கிராமம் என்றது முற்று முழுதாக இளைஞர்களுடைய பொறுப்பு தான். இந்த வார நன்மைக்கு நீங்கள் எல்லாம் பொறுப்பு, தீமைக்கு நீங்கள் எல்லாம் பொறுப்பு. வட்டக்கட்சியில் ஒரு சம்பவம் நடக்குது என்றால் நீங்கள் சம்பந்தப்படாலும் அதுக்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஏண்டா இந்த கிராமம் உங்களோட தானே. யாழ்ப்பாணத்திலிருந்து ஒருத்தர் வந்து நீங்க வாழை விசுக்கிட்டு போயிடலாது, அதுக்காக நீங்களும் வாழை கொண்டு போயிடலாது. அப்ப வராம பாதுகாக்கிறதும் இந்த இளைஞர்களை சரியான செல்லறையில வச்சு கொள்ள வேண்டியது உங்களோட கையில தான் இருக்கு. அப்ப நீங்கள்லாம் இந்த தலைவர்கள், இந்த இளைஞர்களும் இந்த சிறுவர்களும் இன்றைக்கு வளர்ந்து வர நீங்கள்லாம் இந்த எதிர்காலத்தின தலைவர்கள். அதை நீங்க பொறுப்பெடுக்கணும், உங்களோட முதுகுல சுமக்கணும். ஒரு அப்பா குடும்பத்தில் 5 பிள்ளையும் அம்மாவையும் பிள்ளைகளையும் பொறுப்படுத்தி உழைச்சி கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு அவர் கொண்டு கொடுத்து படிப்பிச்சு அந்த குடும்பத்தை வழிநடத்துற மாதிரி இந்த கிராமத்தை, இந்த இடத்தை இங்க இருக்கிற இளைஞர்கள் பொறுப்பெடுக்கணும். நான் பொறுப்பு. அங்க ஒருத்தர் குடிச்சு போடணும்னா இவர் கேட்கணும், ஐயா எப்படி போகாதீங்க ஐயா. அந்த பொறுப்பு உங்கள்ட்ட வேற வேணும். ஏன்னா உங்களோட தான். நீங்கள் கையை விடுவீங்கள் என்றால், நீங்கள் இதுல இருந்து ஒதுங்குவீங்கள் என்றால் இந்த மண்ணையோ இந்த மக்களையோ எங்களோட கலாச்சாரத்தையோ எங்களோட பண்பாட்டையோ யாராலும் காப்பாற்று. அப்படியே டவுன், எல்லாம் அப்படியே சீரழிஞ்சிடும். அப்ப இன்றைக்கும் நாங்கள் நம்பி இருக்கிறது, இந்த உலகமே நம்பி இருக்கிறது இளைஞர்கள் தான். அதாவது நான் மோடி கூட அங்க இந்தியாவில் சாய்க்க சொல்றேன், இளைஞர்களை நம்பித்தான் இந்த நாடு நடந்து கொண்டிருக்காங்க. உண்மையும் தான். இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு. ஆகவே ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கு. தனி இளைஞர்களை சந்திச்சு நான் கதைக்கிறது. எங்களுக்கு அரசியல் எதிர்காலம் பண்றது நாங்கள் பாராளுமன்ற கதிரைகளை நோக்கியும் மாகாண சபை கதிரைகளை நோக்கி நகர்வதற்கானது இல்லை. அது நாங்கள் விரும்பவும் இல்லை. தேவை ஏற்பட்டால் நாங்கள் அதுக்கு உங்களை இருக்கிற இளைஞர்களை ஏற்படுத்தி நாங்கள் அதுக்கு விடுவோம். ஏனென்றா எல்லாம் பொய் அரசியல் நடக்குது. மக்களை பேக்காட்டுறாங்க, எல்லாரும் ஏதோ சொல்லி ஏதோ செய்கிறாங்க. அப்ப அதை நீங்கள்லாம் தடுக்க வேணும். நீங்க இறங்கி உங்களுடைய வேலைகளை, இந்த மக்களுக்கான வேலை திட்டங்களை, இந்த மக்களுக்கு என்ன தேவை என்றதை நீங்க புரிஞ்சு கொண்டு அதை எங்கெங்க அணுக வேணுமோ அதை அணுகி கொண்டு நீங்கள் செய்யணும். இப்ப நாங்கள் கிராமங்கள்ல வேலை செய்ய வந்திருக்க காந்தூர்வன் மாதிரி உங்க மாதிரி ஆக்களை இனங்கண்டு அவைகளுக்காக அவர்களூடாக சில நகர்வுகளை இந்த கிராமத்தில் செய்யற மாதிரி எல்லா கிராமங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கலந்து கொண்டதுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழங்கிய செழியன் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு, செழியன் அவர்களை உங்களுக்கு கடந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள்லாம் சின்னாக்கல, நீங்கள் அந்த நேரம் பெருசாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்பாக்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அரசியல் பணியில் இங்கே ஈடுபட்டு கூடுதலான 90ஆம் ஆண்டுக்கு பிறகு நீண்ட காலம் இங்கே தனது பணியாற்றியவர். வட்டக்கட்சியை பொறுத்தளவுக்கு நீண்ட காலம் பழக்கவனாக தான். இப்போ ஜேம்ஸ் அண்ணன்னா நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க. அந்த நேரத்தில் ஜேம்ஸ் அண்ணன் வந்து இந்திய ஆக்கிரமிப்படை எமது மண்ணை ஆக்கிரமித்த காலப்பகுதியில் இங்கே இருந்து இந்திய போராளிகளோடு மக்களோட மக்களாக இருந்து போராளிகளையும் சில வேலை திட்டங்களை நகர்த்தி அப்படி நீண்ட காலம் பெரும் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவித்த ஒரு ஆள் தான் ஜேம்ஸ் அண்ணா அவர்கள். இன்றைக்கு இந்த புனித பூமி மக்கள் கட்சி ஊடாக இந்த வட்டக்கட்சிக்கு நான் ஏதோ ஒன்று செய்யணும்,
இந்த கல்மட் நகர் கூடுதலாக வந்து கல்மட்டு நகரில் தான் அவர் தங்கி இருந்த இடமே. அவருடைய செயல்பாடுகள் முழுக்க இங்கே தான் இருந்தது. அப்போ அவர் எதிர்பார்ப்பு எல்லாமே எங்களை கிராமங்களை கூடுதலாக பின்தங்கிய கிராமங்களுக்கு தனது பணியை செய்யணுன்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கும் வருகின்றிருக்கின்றார். அதே போல் எதிர்காலத்திலும் பல வேலை திட்டங்கள் செய்ய வேண்டும். அதுக்கு எல்லாத்துக்கும் செயல்பாடும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அடுத்ததாக ஜேம்ஸ் அண்ணா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு வந்து எங்களோட புனித பூமி மக்கள் கட்சியானது இன்றைய காலகட்டத்தின் தேவைக்கு ஏற்றவாறு நாங்கள் இளைஞர்களை வந்து நாங்கள் சீரழிஞ்சு போக விடாமல் அவைகளை நாங்கள் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அவையின் எதிர்காலத்துக்கு அவைகள் நல்லா வரணுமென்ற நோக்கத்தை காண்டு தான் நாங்கள் இந்த இளைஞர்களை நாங்கள் இந்த விளையாட்டு ரீதியாக சந்திச்சு வரோம். எங்களோட போராட்ட வரலாறு நீண்ட காலமாக நாங்கள் இந்த மக்களுக்காண்டி இந்த மண்ணுக்காண்டி நாங்கள் எவ்வளோ அர்ப்பணிப்பை செய்த நாங்கள் இன்றைக்கு இந்த மண்ணுக்காக எங்களோட மக்கள் இத்தனை ஆயிரம் உயிர்களை பறி கொடுத்தவை. அந்த பறி கொடுத்ததுக்குரிய பங்கு எல்லாருக்கும் இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்லை, போராட்டத்துக்கு நின்றாக்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் இருக்குது. இருந்தபடியாக இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைய நிலப்பாடு இன்றைக்கு நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் பத்திரிகைகளில் வாசிக்கலாம், நீங்கள் ஊடகங்கள் வாயாலும் கேட்கலாம். ஆனால் இன்றைக்கு எங்களோட மக்களுக்குரிய இன்றைக்கு இழந்து நிற்கிற மக்களுக்கு உரிய எந்த ஒரு நன்மையும் கிடைக்கக்கூடிய மாதிரியான இந்த அரசியல் கட்சியின் நிலப்பாடும் இல்லை. அப்போ இளைஞர்களாகிய நீங்கள் இதை கொஞ்சம் உங்களோட மனதில் சீர்தூக்கி வச்சிருக்கணும். என்னென்னா, வளர்ந்து வார எங்கள் சமுதாயத்துக்கு நாங்கள் புனித பூமி மக்கள் கட்சி வந்து நாங்கள் அரசியலுக்கு வந்து நாங்கள் மேடைக்கு போகணும், இல்லாத நாங்கள் மேடையில் வெள்ளை வெள்ளத்துவாயம் கட்டிக்கிட்டு நிற்கணும் அந்த நோக்கம் இல்லாமல் நாங்கள் மேலே பழைய போராளிகள். எங்களுக்கு அந்த படு என்னென்றால் எங்களோட மக்களின் நிரந்தர உரிமை எங்களுக்கு தேவை. நாங்கள் நாங்கள் ஆயுத போர் மாமனிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சுது. நாங்கள் இப்போ ஜனநாயக வழியில் ஒரு அரசாங்கத்துக்குள்ள எங்களோட மக்களின் உரிமையை கேட்குறேன்டா அந்த அரசிட்ட பதிஞ்சு நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை அவனை ஏற்றுக்கொண்டா தான் நாங்கள் உங்களுக்கு முன்கொண்டு கதைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அந்த வேலையை நாங்கள் செய்து நாங்கள் அரசாங்கத்திட்ட பதிஞ்சு நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக வந்துக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் உங்களோட ஜனநாயக வழியில் நாங்கள் இதை கதைக்கிறோம். இளம் சமுதாயம் என்ற ரீதியில் என்ன கதைக்கிறோம்டா, உண்மையிலே இளம் சமுதாயம் இன்றைக்கு எங்களோட போராட்டத்தின் காலங்கள் தள்ளி போக அந்த தன்மையில் இல்லாமல் போகுது. அப்போ நான் தன்மையே இல்லாமல் போகுதுன்ட்டு நான் என்னத்துக்கு சொல்கிறேன்டா, தன்மை இல்லாமல் போகுது. ஏனெண்டா, தன்மை இல்லாமல் போகிறது ஒரு பக்கம், ஆனால் ஒரு பக்கத்தால் அந்த தன்மையை அழிச்சுட்டு வர ஒரு பாங்கு அது முனைப்பாக தான் நடக்குது. அதை நாங்கள் விளங்கிக்கொள்ளோம். இன்றைக்கு எங்கள்கிட்ட தமிழ் இனத்தை வந்து இனம் முகவரி இல்லாமலே ஆக்குறதுக்கு பல திட்டங்கள்லாம் நடக்குது. ஆனால் அது வெளியில் தெரியலை. இப்போ நாங்களே உங்களுக்கு முன்னுக்கு வந்து இப்போ இவ்வளோ பேருக்கு முன்னுக்கு கதைக்கிறோம். அந்த திட்டத்தை நீங்களாவது மனதில் இல்லாத மனதிலும் பதிக்கணும். எங்கள்கிட்ட தமிழ் இனத்தை அழிக்கிறக்கூடிய திட்டம் நடந்துட்டுருக்கு. அது உண்மை கதை. இப்போ நாங்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு எங்களோட இனம் வந்து இந்த பாருங்க, தமிழ் மக்கள் இந்த தமிழர்கள் வந்து உலக நாட்டில் எல்லா இடமும் உலக ரீதியில் பெரும் நாங்கள் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய மாதிரியான உலகத்தில் சாதனை படைச்சு எங்கள் தமிழர் இருக்கணும். அப்போ அந்த வகையில் எங்களாலும் எல்லாம் முடியாதுன்னு இல்லை, எங்களால் எல்லாரும் முடியும். ஒரு விளையாட்டை கூட எடுத்துக்கொண்டா கூட நீங்கள் கூட ஒலிம்பிக்கு போகலாம், நீங்கள் கூட ஒரு கின்னஸில் சாதனை படைச்ச ஒரு விளையாட்டு வீரனா வரலாம். இல்லை நம்ம இதுக்கு இருக்கிறவன் அப்படி ஒருவன் வரலாம். அப்போ நாங்களே என்ன சொல்கிறோம்னா, எல்லாத்துலேயும் நாங்கள் இப்போ இந்த விளையாட்டில் நீங்கள் உள்ள அக்கறை காட்டி நீங்கள் இப்போ என்னோட கதைச்சு இந்த தம்பி இவர் என்னோட கதைச்சு எனக்கு நேற்று கூப்பிடலாம் கதைச்சவர் எங்களை சந்தோஷம். அப்போ விளையாட்டு போல எல்லாத்துலேயும் நீங்கள் இளைஞர்கள் கூட மனங்களில் வந்து எங்களோட மக்களின் பிரச்சனை, எங்களோட மக்களுக்கு என்ன நடந்தது, இதை வந்து நாங்கள் இளம் சமுதாயத்துக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் ஆனால் போதை என்று சொல்லி ஒரு பெருமொரு யுத்தத்தை கொண்டு வந்து எங்களோட இளம் சமுதாயத்திட்ட கொண்டு வந்து துடிக்கிறான். நீங்கள் எல்லாருமே போதை என்றதில் சரியான முறையில் நீங்கள் சிந்திக்கணும். இந்த போதை போஸ்ட்ன்ற வந்து யுத்தத்தை விட கொடுமையானது. ஒரு போதையில் போகிறவன் அவன் திடீரென்று ஆக்சிடென்ட் பண்ணி செத்தா கூட பெரிய கவலை இல்லை. போதையில் போகிறவனு தான் கவலை. அவன் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட போகிறான். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அந்த போதை போஸ்ட்ன்ற வந்து திட்டமிட்ட இனத்துக்குள்ள இளம் சமுதாயத்துக்கு கொண்டு திணிக்கணும். இப்போ நாங்கள் அந்த போதை வஸ்துன்ற நாங்கள் அந்த அந்த தாக்கத்தை நாங்கள் நன்கு உணரணும். இளம் சமுதாயம் மற்ற எங்களோட இனத்தின் வாழ்வாதாரம், பொருளாதாரம், அதோட நாங்கள் சிந்திக்கணும். நாங்கள் இந்த கட்சியாக வந்து ஆரம்பித்து வந்துக்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ தான் அந்த கட்சி கொஞ்ச காலம் நாங்கள் இயங்கி மக்கள் மத்தியில் வந்து நாங்கள் எல்லா இடமும் மக்களின் நிலப்பாட்டை அறிகிறோம். நாங்கள் முதல்ல எங்களுக்கு தேவை ஒரு விளையாட்டு இளைஞர்களுக்கு இந்த விளையாட்டை ஊக்குவிச்சுடுறோம். அதை நாங்கள் பின்னிக்க மாட்டோம். அடுத்தது எங்களோட மக்களை இளைஞர்களை ஒரு உணர்வு ரீதியாக நாங்கள் எங்களோட இணைச்சிக்கொள்வது, எங்களோட ஒன்றாக இணைச்சிக்கொள்வது. அடுத்தது நாங்கள் எங்களோட மக்களின் கஷ்ட துன்பங்கள், இப்போ எல்லா மக்களும் வாழினம் போயிடும், சின்ன கஷ்டங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, தெரியும் எங்களுக்கு. நாங்கள் என்னென்னா முதல்ல நாங்கள் எங்களோட குறி வந்து இளம் சமுதாயத்தை அவை என்னத்தை விரும்பினோம் அதை எங்களால் ஏலக்கூடிய முயற்சியை நாங்கள் அவை செய்கிறது. ஏனென்றா இளம் சமுதாயத்தை குறி வைக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியும்.
அப்போ நாங்கள் சிலதையும் வந்து யார் குறி வைக்கிறாங்கன்னு சொல்லல. அது நீங்களும் படிச்ச நீங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எங்களோட கதைகள் மூலமாக நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அப்போ அப்படி குறி வச்சு தான் பெரு நகர்வு நடக்குது. எங்களுக்கு தெரிஞ்சபடியாக தான் நாங்கள் வேகமாக நாங்கள் வந்து நாங்கள் இளம் சமுதாயத்தை சந்திக்கிறோம். இன்றைக்கு விளையாட்டு கிரவுண்டு நீங்கள் என்னென்ன லைட்டுகள் போட்ட கட்ட நீங்கள் மற்றது கொஞ்சம் வேலை செய்த நீங்கள். இப்போ நாங்கள் இந்த புனித பூமி மக்கள் கட்சி இந்த விளையாட்டு கிரவுண்டை நாங்கள் பொறுப்பெடுப்போம். நாங்கள் பொறுப்பெடுத்து நான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் அதை எங்களை கட்சியால் நாங்கள் செய்து தருவோம். இப்போ நாங்கள் இதை வந்து உண்மையில உங்களுக்கு நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம். எங்களுக்கு தேர்தலுக்காண்டியோ வாக்குப்பட சொல்லியோ நாங்கள் இது கேட்கலையே. அது அப்பால் கட்டம். எங்களோட இனம், நீங்கள் எங்களோட சகோதரங்கள், எங்களோட புள்ளிகள், நீங்கள் உங்களை நாங்கள் பாதிக்கப்படையில. அதுக்கு தான் பாரம். நீங்கள் நினைக்கக்கூடாது அரசியல் கட்சி மாதிரி வந்துட்டோம், அது போட்டுதெல்லாம் இது போட்டுதெல்லாம் அப்படி சொல்லிடணும். அப்படி இல்லை. இது எங்களுக்கு தேவை, எங்களோட கடமை, எங்களோட புள்ளிகளுக்கு நாங்கள் சொல்கிற கடமை. அப்போ அதை தான் நாங்கள் உங்களுக்கு செய்து தரப்போம். ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு அங்கீகாரம் பெற்று நாங்கள் இன்னும் இதை விட நாங்கள் மோசமாக மக்களுக்கு நடந்த இனப்படுகொலைகளை நாங்கள் வெளியில் கதைக்கிறோம்னா இன்னும் ஒரு அதிகாரம் வேணும். எங்களுக்கு என்ன அதிகாரம் வேணும்? உலகத்தோட நாங்கள் கதைக்கிறோம்னா எங்களுக்கு என்ன வேணும்? நாங்களும் அரசியல் ரீதியான ஒரு பெருவரை அடைஞ்சிருப்போம். அடைஞ்சிருந்தால் தான் நாங்கள் உலகத்தோட பேசலாம், கதைக்கலாம். இந்த இனத்தை நாங்கள் இப்போ கிட்ட இன பிரச்சனை, எங்களோட மக்களின் பிரச்சனை தொடர்பாக நாங்கள் பெருசாக ஒன்றுமே நாங்கள் ஒன்றும் பெருசாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. எல்லாம் ஓகே பண்ணி எல்லாம் கொடுத்து சர்வதேச மட்டத்தில் போயிருக்குது. எங்களோட இனம் எல்லாம் ஒற்றுமையாகனமான இருந்தால் நாங்கள் இதை பிரச்சனையை நாங்கள் கதைச்சு எங்களோட மக்களுக்கு ஓரளவாவது நாங்கள் ஒரு நிம்மதியாக வாழக்கூடிய மாதிரி, இந்த இளம் சமுதாயம் நிம்மதியாக வாழக்கூடிய மாதிரி ஒரு முடிவுக்கு நாங்கள் போகலாம். இதை 30 வருஷமாக போராடின இனம் எங்களோட இனம் எவ்வளோத்தை அழிஞ்ச நாங்கள். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இல்லை ஒற்றுமையாக வேணும். மற்றது இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் உள்ள சில ஆக்களும் இங்கே வந்து மக்களுக்கு உதவி செய்யணும், போயினோம் வரினோம். இப்போ அதுகளும் வந்து நாங்கள் அறிகிறோம் போகிறோம் வரோம். ஆனால் இன்றைக்கு வந்து அந்த புலம்பெயர் தேசத்தில் வந்து உதவி செய்கிற ஆக்கள் வந்து என்னென்றால் வந்து தங்கட மூட்டில் வந்து இப்போ ஒரு குழுவாக செய்து போட்டு போயிடும். அதால் வந்து நான் உதவி செய்கிற வரவேற்கத்தக்கது நல்ல விஷயம். இது ஒரு பலன் எங்கட இன ஒற்றுமைக்கு இது நல்ல ஒரு பலனை அளிக்க மட்டும் நாங்கள் அதை சொல்ல முடியாது. ஏன்னா அதை எல்லாரும் ஒற்றுமையாக கதைச்சி பேசி அந்த உதவி திட்டங்களை நாங்கள் மக்களுக்கு போகிற உதவி திட்டங்களை உண்மையிலே இனங்கண்ட ஆக்களோட அதை இணைஞ்சி அதை செய்கிறது நல்ல விருப்பம். அது எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அப்போ இதே மாதிரியான கருத்துக்கள் நாங்கள் இப்போ உங்களோட நாங்கள் அடுத்தடுத்தர் உங்களை விளையாட்டுக்கு அந்த கேட்டவர் உங்களோட விளையாட்டு தலைவர் வந்து இந்த விளையாட்டு ஒரு மைச்சவுண்ட் நடத்துறதுக்கு தங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னவர், நாங்கள் நிச்சயமாக அதை செய்வோம். நான் அது நீங்கள் எப்போன்னு சொன்னீங்கன்னா நாங்களே வந்து முன்னிட்டு உங்களுக்கு அதுக்குரிய செலவில் இருந்தால் நாங்கள் செய்வோம். அதை பிரச்சனை காய்ச்சிக்கணும். அதுபோல் நான் உங்களை திரும்பவும் கேட்டுக்கொள்வது, இந்த ஒரு உணர்வுன்ற தம்பி அடி மனதிலேருந்து வரணும். நாங்கள் இன்னொரு ஆக்களுக்கு நாங்கள் உணர்வை பற்றி கதைச்சாலும் அது அடி மனதிலேருந்து வரணும். நான் ஒரு குற்றம் செய்யக்கூடாது, இந்த அடி மனதிலேருந்து வரணும். அது வந்தால் தான் யாராலும் அழிக்க முடியாது. நீங்கள் உங்களோட அந்த விளையாட்டு விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு முன்னுக்கு வரையிலுமோ அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி நாங்கள் அதை செய்து தருவோம் என்று கேட்டு நான் விடைபெறுகிறேன். மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜென்சன் அவர்கள் பல கருத்துக்களை வழங்கினார். அதே போல் இந்த அம்மன் அவர்கள் இருக்கின்றார். இவரை அந்த நேரம் நானே போவைகளை கூட எங்களை கதைக்கிற உபாயம் வேண்டாம் அப்படியான இடத்துல இருந்து தனது சேவை செய்த ஒரு போராளி. அந்த நேரத்தில் அவர் வாகனத்தில் வந்தாலே எங்களுக்கு நாங்கள் அரசியல் வேலையை செய்யக்கல மறைச்சி காய்க்கிற சந்தர்ப்பம் கூட கிடைக்காது. அப்படியான போராளிகள் தான் இன்றைக்கு வந்து இந்த மக்கள் புனித பூமி மக்கள் கட்சியோட இணைஞ்சி இந்த செயல்பாடு இருக்கின்ற காரணம்டா எங்களோட மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இப்போ நடந்து கொண்டிருக்க பிரச்சனையெல்லாம் அறிஞ்சு ஏதோ ஒரு வகையில் எங்களோட கிராமங்கள் எங்களோட தேசம் நாங்கள் பல தியாகங்கள் அர்ப்பணிப்புகளை செய்த இனத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஒரு நன்மையை கிடைக்கணும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே வருகை வந்திருக்கின்ற அனைத்து போராளிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்ததாக இந்த கழகத்தினுடைய தலைவர் விளையாட்டுகள தலைவர் அவர்களை கருத்துக்களை கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்து வருகின்ற புனித பூமி மக்கள் கட்சியின் நிறுவனர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு வணக்கம். அதே போல் விளையாட்டுக் கழக வீரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். நம்ம விளையாட்டுக் கழகம் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே எல்லாரும் கூலி வேலை அப்படியான இது. அப்போ எங்களுக்கு இந்த விளையாட்டு கழகத்துக்கு நிறைய தேவைகள் இருக்குது. பார்க்க போனீங்கன்னா இந்த நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், சாணகம் அது ரெண்டு மாடுகள் ஒரு அட்டகாசம், மாடுகளையும் கட்டுப்படுத்தலாது. அப்படி வேலி இல்லை, மின்சார வசதிகள் இல்லை. மின்சாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சனசம நிலையத்தில் தான் எடுக்கிறோம். அப்படி நிறைய தேவைகள் இருக்குது. போய் தொட்டு போனால் நிறைய தேவைகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நன்றி, விளையாட்டு கழகம் சார் நன்றி.